Hi students, welcome to BME Maths, 10th standard Maths, 6th chapter, exercise 6.1ல 9th sum பார்க்கலாம். Given P equal to sin theta plus cos theta, Q equal to sec theta plus cosec theta. Prove Q into P square minus 1 equal to 2P கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். Q into P square minus 1 equal to 2P. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். பி வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டோட்டலாக அது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பி ஸ்கொயர். அதனால் இது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பி. அப்போ டோட்டலாக அது ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதே எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வந்து சைன் தீட்டா பி வந்து காஸ் தீட்டா. இப்போ பி ஸ்கொயர் இதே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1. அப்போ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ பி ஸ்கொயருங்கிறது 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 1ன்னா இது கூட ஒரு 1 வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் நம்மளுக்கு பி ஸ்கொயர். இந்த மைனஸ் 1 இருக்குது, அதனால இங்கே மைனஸ் 1 எழுதிக்கிறோம். இப்போ இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி Q ஈக்குவல் டு சிக் தீட்டா ப்ளஸ் கொசிக் தீட்டா. இப்போ சிக் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக் தீட்டாங்கிறது 1 பை சைன் தீட்டா. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா தான் எல்சிஎம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. இது Q. இப்போ Q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். இப்போ க்யூக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இன்ட்டு இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கும். அப்போ இது வந்து இந்த 2 இன்ட்டு இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது 2 இன்ட்டு இது வந்து பி. அப்போ 2p வந்துடுச்சு. therefore left hand side equal to right hand side. Next second subdivision, sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. Prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. இந்த சைன் தீட்டா இன்ட்டு இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் தீட்டா இன்ட்டு இங்கே 1 ப்ளஸ் 1 வந்து 2. இப்போ 2 மைனஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 2 இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ இது ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து 2 இன்ட்டு பி வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது பிஏ காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கணும். ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து பி. இப்போ பி ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் தீட்டா பவர் 2 ஈக்குவல் டு இங்கே இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே 2 ஸ்கொயர் வந்து 4
மைனஸ் இங்கே 2 2s are 4 4 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இங்கே ஸ்கொயர்னு இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டாவோடது. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ இதையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த 3 டேர்மோடையும். இப்போ 1 × 4 வந்து 4, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 × 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ப்ளஸ் 1 × காஸ் பவர் 4 தீட்டா வந்து காஸ் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே 4 இன்ட்டு இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4 × காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 4. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் பவர் 4 தீட்டா. அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் பவர் 4 தீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு இந்த காஸ் பவர் 4 தீட்டா. இங்கே 4 மைனஸ் இங்கே ஒரு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே ஒரு காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே 4 காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் இங்கே காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ இந்த காஸ் பவர் 4 தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே 5 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் இந்த காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் இங்கே 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 4. இங்கே 5 காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. அப்போ இங்கே 5லேருந்து 1 போச்சுன்னா 4 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் இங்கே இந்த 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ நம்ம இதை ஆர்டர் எழுதணும்னா இங்கே காஸ் பவர் 6 தீட்டாங்கிறது மைனஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் வரக்கூடாது, அதனால் நம்ம இதை வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே ப்ளஸ் இங்கே இன்ட்டு ஒரு மைனஸால் இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. இப்போ இதையெல்லாம் ஆர்டர் எழுதிக்கலாம். இப்போ காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் இங்கே 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.